நம்மளோட சவுத் இண்டியன் குக்கிங்கில் ரொம்பவே ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் நம்ம சாப்பிட முடியும். இந்த லஞ்ச் காம்போ வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கும். நான்வெஜ் எடுத்துக்கிறவங்களா இருந்தால் நம்ம நான்வெஜ் சமைக்கும்போது பொதுவாகவே நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிடுவோம். அப்படி இல்லாமல் ஒரு சாம்பார் பண்ணி அதுக்கு ஒரு சிக்கன் ஃப்ரையோ இல்லை ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரி எக்கு அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது கார்ப்ஸு ப்ரோட்டீனு என்னென்னவோ இப்போல்லாம் சொல்கிறாங்களே அது எல்லாமே இயற்கையாகவே நம்மளோட குக்கிங் ஸ்டைலில் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு கூட்டு பொரியல் ரசம் சாம்பார் இதெல்லாம் பேலன்ஸ்டாக சாப்பிட்டாலே நமக்கு தேவையான சத்துக்கள் அதுலேருந்து நமக்கு கிடைக்கும். அந்த காம்போ பார்த்திங்கன்னா பீன்ஸ் சாம்பார், பாயில்டு எக், ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் சால்மன். ஒயிட் ரைஸ் ஹெல்தி இல்லை இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் ஸ்டொமக் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு ஒயிட் ரைஸ் ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம். அது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். நான் நிறைய மில்லட்ஸ் யூஸ் பண்ணுவேன். பட் ஆனால் எனக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும்போது நார்மல் ஒயிட் ரைஸ், சீரக சம்பா இதெல்லாம் எடுத்துக்கும்போது அந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறப்ப நமக்கு நல்லாயிருக்கும். நான் இதெல்லாம் சொல்கிறதுக்கு நியூட்ரிஷனிஸ்ட்டோ இல்லை டாக்டரோ இல்லை. பட் ஆனால் இவ்வளோ வருஷம் ஒரு குக்கிங்கில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது நமக்கே அதை சாப்பிட்டோன்னே நம்மளோட உடம்பு எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுதுன்னு வச்சு தான் நான் சொல்கிறேன்.